மச்சான் மீன் அழகாக பிரிச்சு ஏற உண்டு சீக்கிரம் போட்டுக்கிட்டா பாப்பா சீராளம் மாரிமன் தானே கண்டு போ அப்புறம் வாங்க வந்துட்டான் 2 நாளா ஏன்டா நீ விலையிலுக்க வரல கொஞ்சம் பேசுவோம் என்ன பிள்ள ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய பத்தி சொல்லக்கூடாது நாங்க 3 பேரும் கட்டிருப்போம்ல கொடுங்க கொடுங்க ராஜா மாதிரி நடந்து வரான் பாரு ரொம்ப தென்னாவட்ட வராயா ஏப்பா நேற்று என்னமோ சம்பளம் பத்து வந்து நாயுடுத்த சண்டை மூட்டியாமே கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ தெரியுதா இல்லைன்னா நடந்து காட்டு இந்த கிராமத்துல இந்த மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து நடக்கிறாங்க புரியுதா இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு பார்க்கறதுக்கு உனக்கு நான் சேர்த்து 10 ரூபாயா இன்னைக்கு என் சம்பளம் 20 ரூபா இல்ல என்ன மச்சான் எழுத்து பேச ஏய் நான் முதல்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு வாங்கிப்போ நான் ஊட்டாட ஓஹோ பறிச்சுட்டு போறியா இரு இரு எங்க முதலாளிகிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன் என்ன செல்வா ஏன் கவலையா இருக்க குளிக்கலையா வேலை போச்சு இல்ல அதனால கவலையா குளிக்கிறாரு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்கா வேலை செய்ய முடியும் எங்க பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் மறந்து கிடையாது ஏன் இந்த குளத்தோட குளிக்க முடியாது வாங்கடா மூக்கு பசங்க என்ன சுசே அந்த மளிகை பக்கிசாமி உங்க அம்மாவை கிட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கான் ராஸ்கல் என்ன பண்றப்பா அம்மா அந்த மளிகை கடை பக்கிசாமி உங்களை திட்டினாமே நீங்க வீட்டுக்கு போங்க அவனை நான் பாக்குறேன் செல்வா அவன் கடையில போய் சண்டை போடாதப்பா போயிட்டு போடா செல்வா செல்வா ஏ செல்வா ஒருபடி அரிசி கேட்டதுக்கு எங்க அம்மா பார்த்து என்ன சொன்னேன் யாருகிட்டயாவது படுத்து பணம் சம்பாதிச்சு உன் பிள்ளைங்களை காப்பாத்துறது தானே உங்க அம்மா கிட்ட இவன் சொன்னான். ஆமா இவர் அப்படித்தான் சொன்னாரு. உன்னை கொலை செஞ்சு குடல் உருவி மாலையா போட்டுருவேன். என் குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன். ஒரே நாயுடு, என்ன முதலாளி? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளை பாத்துக்கங்க. திமிர பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோபமா போகுது, என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஏன் பதறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. மல்லிகை பூவை நசிட்டான், மாம்பழத்தை புரிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லைங்க, கலக்க விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், காலை புடிச்சு வாரிட்டான், கீழே தண்ணி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சுட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வளையிட்டானே ஜானந்தி பையன் செல்வா, அவன் தான் பாட்டு பாடி உங்க மகன் கைய பிடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலே இருக்க கூடாது. முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு, எல்லாம் 50 ரூபா நோட்டு. கணக்கில்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு. உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்சை நீக்கிற மாதிரி அடிக்க சொல்லுவா, இல்ல உள்ள மாதிரி அடிக்க சொல்லுவா. மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகண்டா. அப்ப நான் உள்ளடியா அடிக்கிறோம். நான் மச்சான் அந்த ராஸ்கல சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான். அந்த பைய கட்ட கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சு கிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா
போயிட்டு போகுது, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவனை அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேடா. ஐயோ ஆமாங்க ஆமாங்க, அந்த செல்வம் பையன் நம்மளை ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கைய காலை தனித்தனியா எடுத்து போடுறோம். ஆமா, நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. அவனை பூட்டு நான் உடனே என்னவியா புல்லு. ஏமாச்சான், என்ன இந்த பயலை இங்கேயும் காணமே. ஆமா, இந்த வழியா தானே வந்தாகணும். எங்க அவனை காணோம்? காத்தால கலந்துட்டானா? ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் மச்சான், ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதத பண்ணவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம்? நாம என்ன பரிசு கொடுக்கறது? நம்ம பெரியய்யா சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க. ஆமா, நீ விழுப்பாட்ட நடத்துறா முன்னகரா அடியா எடுத்ததும் உனக்கு தண்டி கொடுக்கறேன். புதுபங்களா அட்ரஸ் தெரியுமில்ல? நம்பர் 6, 2வது குறுக்கு தெரு, அசோக் நகர். இது என்ன ஊரு? முள்ளப்பட்டிருங்க. கதவு தரையா? திறக்க மாட்டேயா? கதவு தரையாங்க? அட இடமில்ல போங்க. ரயில் போடும்போது கதவு தரையா? ஏற்கனவே ஒவ்வொரு மாதிரி திங்கிட்டு இருக்காங்க. ஒப்ப முடியல, வாயில் முடிஞ்சு சுமாரியா? மொட்டை அடுத்த வேண்டிய மாதிரியா? நீ சுமாரா? கதவு திறக்கிறியா? என்னைய மறந்துற? கதவு திறக்கிறியா? திறக்க மாட்டேன். நீ என்ன பெரிய மனுஷன்? ரவுடி பசங்களுக்கு தான் காலமா போயிடுச்சு. வந்த உடனே இடம் கேட்கிறியா? நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன். இந்த உருவம் சின்ன உருவம்னு மிரட்டி பாக்குறியா? ஏதாவது பேசின என்ன வெளியே தூக்கி வெளியே பேசி இருக்குது. தம்பி பொறுமை, ரயில விட என்ன நடந்துச்சு? முதல்ல எழுத போறா. தலைவர் சொல்லிட்டாரு உட்காரு. எத்தனை ரயில் ஒன்னாலும் சரி, எத்தனை பஸ் ஒன்னாலும் சரி, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. நீங்க திருத்தவே முடியாது. நகை போடுறா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாச்சு. இல்லைன்னா நீ வாழ வெட்டிதான். குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன்டா. என்ன தம்பி, என்ன யோஜனை? ஒண்ணு இல்ல. ஏன்பா புதுசா கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வர்றியா? இல்ல, பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியோட வர. ஓஹோ, லட்சியவாதியா? பேஷ், ஷாபாஷ். உன்ன மாதிரி லட்சியவாதிய தமிழகத்தினுடைய தலைநகர்ல தலைக்கு எண்ணெய் இல்லாம, காலுக்கு செருப்பு இல்லாம லட்சோதி லட்சம் பேரு லோ லோ லோன்னு அலையிறாங்க. உனக்கு தெரியுமா? ஐயா, நான் நிச்சயம் பணக்காரன் ஆவேன். தம்பி, ரயிலுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டிய? இல்ல, வித்தவ டிக்கெட் தானா? அப்ப நீ நிச்சயம் பணக்காரன் ஆயிடுவ. உண்மையிலேயே நான் பணக்காரன் ஆவேன் சார்? நிச்சயம் நீ பணக்காரன் ஆயிடுவ. தெரியா? வெடிகுண்டு புரளியா? நாங்க கஸ்டம்ஸ். தெரியா? Follow me. Yes, sir. இந்த பெட்டியில கள்ளக்கடத்தல் சாமான் வரதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க இதை செக் பண்ணணும். சார், உங்க பெட்டி எங்க? என்கிட்ட இந்த பை தான் இருக்கு. சார், என் சூட்கேஸை திறந்து காட்டணுமா? பாக்குறீங்களா? உங்களை கடைசியா பாக்குறேன்.
கஸ்டம்ஸ் போலீஸ் வந்தாங்க. உடனே எவனோ ஒருத்த பொட்டியை தூக்கி வெளியில வீசிட்டு அவனை எட்டி குறிச்சிட்டான். நீங்க இப்படி எல்லாம் ரீல் விடுவீங்க, அதை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணுமா? பாஸ்டர். முதலாளி, நான் சொல்றது பொட்டிக்குள்ள இருந்த பொருளோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். Get up. ஏய், இவன் கை காலெல்லாம் கட்டி இருட்டு ரூம்ல கொண்டு போய் தள்ளுங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காது. ஏய், புடிச்சு கட்டுங்கடா. இவங்களை எல்லாம் விடக்கூடாது சார். சார், கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருளை காப்பாத்த நான் தான் இந்த பெட்டியை ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொருள் சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணையா இருக்காரு பாரியா? சரிங்க. கண்ணையா, வீடியோ கேசட், வாட்சஸ் அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. உண்மை சரியா இருக்குங்க. மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான் இந்த வேலைக்கு 5 years அலைஞ்சு கேட்ச் பண்ணேன். ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட். செல்வம், நீ பெட்டியோட வரல என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கிறோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் குடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர்தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிவன்மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இப்ப நாம எங்க போறோம்? நாமெல்லாம் தங்குறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ ஹலோ டாக்டர், நான் பிரபு. ஹாய் டார்லிங். பை. இந்த மம்மாவத்தை என் கங்காவுக்கு just 2 months before வாங்கினேன். எப்படி இருக்க? ஃபைன். மிஸ்டர் சாந்தகுமார், கங்கா வெரி குட் பர்சனாலிட்டி, வெரி குட் டான்சர், வெரி குட் பேங்க். அஃப்கோர்ஸ். அதாவது என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எந்த அக்கவுண்ட்டுமே இல்லாம கொட்டப்படுற பேங்க். ஹாய், கம் ஆன் யா, கம். மிஸ்டர் சாந்தகுமார், மை சிலோன் ஃப்ரெண்ட். ஹலோ. மை ஸ்வீட் கங்கா, உன்னோட அழகான அற்புதமான கவர்ச்சி நடனத்தை பாக்குறதுக்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வசதி? கொஞ்சம் அப்படி வரீங்களா? கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ. டாலி, 4 பேருக்கு முன்னால ஆடிட்டு இருந்தேனா, உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் யார் முன்னாடி ஆட விரும்பல. இல்ல, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் மிஸ்டர் சாந்தகுமார் தான். அதனால்தான். நீங்க எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா நான் உங்க மனைவி தானே. ஓகே டார்லிங், நான் சமாளிச்சுக்கிறேன். பிரபு, எனக்கு இன்னும் 1/2 hourல சிலோன்ல இருந்து கால் வரும், நான் போறேன். ஏன் லிக்கர் சாப்பிட்டு போலாமா? நோ தேங்க்ஸ். பிரபு, பணத்தை மட்டும் சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்ல, பண்புள்ள நல்ல மனைவியை சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? பாப்பா செல்வம், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ். சார், சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாமா? குட். நாளைக்கு கேஷியர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க.
போனஸ்யா செல்வம் எழுதி கொண்டது நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நான் பட்ட என்னப்பா கஷ்டங்கள்- செல்வம், நேத்து உங்க அம்மாவுக்கு டிராக்டர் அனுப்புனிய, அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமனை டச் பண்ணுவிய, அத டச் பண்ணிட்டியா? இப்போ அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது, நீ வாங்கணும்னு வாங்குவ. ஏன்னா உன்கிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி மூணும் இருக்கு. என்கிட்ட அந்த மூணு இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? என்னத்தை எழுதி? செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ். செல்வம், ப்ளீஸ். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. கொஞ்சம் ஃபாஸ்டா போயேன். இது கார் இல்ல, ஆட்டோ. ஓகே, படி சீக்கிரமா போப்பா. Stop, please. Stop. செல்வம், செல்வம், please. நில்லுங்க. என்னம்மா நிறுத்தாமே போறாரு? என்ன தெரியல? ஓ தெரியுது. ஆனந்த் பாபு டிஸ்கோ மாஸ்டர் நியூ இயர் அன்னைக்கு. நிறுத்து, நிறுத்துப்பா. இந்தப்பா, பேலன்ஸ் நீயே வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அன்னைக்கு திடீர்னு வந்து திடீர்னு ஆடி திடீர்னு. ஓ அதுவா? அது வந்து சார், இவரு உங்களுக்கு ஃப்ரெண்டா சார்? ஏன் உங்ககிட்டயே நியாயம் கேட்கிறேன் சார். நாங்க 2 பேரும் முன்னப்பட்டினங்கிற கிராமத்தை சேர்ந்த காதலர்கள். முறைக்காதீங்க. அங்க நாங்க 2 பேரும் அன்பா, அழகா, இன்டிமேட்டா, இன்ட்ரெஸ்டிங்கா காதலிச்சோம். சும்மா இருங்க, நான் பேசுறேன்ல. இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்காகவும் நாங்க பட்டணத்துக்கு வந்தோம். ஏன் சார், கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்ததும் ஒரு ஆம்பளை தன்னோட காதல இப்படி மறப்பாங்க சார்? மறக்க கூடாது. மறந்துட்டாரு சார். இது பாரு. இன்னும் இருக்கு. இவருக்கும் எனக்கும் விரோதமே இல்ல சார். ஆனா பார்த்து பார்க்காம போறாரு சார். கூப்பிட்டு பேசாம போறாரு சார். இது நியாயமா சார்? நியாயமே இல்ல. பாபு இவ பொய் சொல்றா. இந்த பார் செல்வம், பொண்ணு ஆண் விரும்பினாலும் சரி, ஆண் பொண்ணு விரும்பினாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு காதலிச்சுதான். கொஞ்ச நாளைக்கா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. அதானே பார்த்தேன். நல்லா சொல்லுங்க. இப்படித்தான் அடிக்கடி அடிக்க வருவாரு. இத பாரு செல்வம், இது நடு ரோட், அதுவும் மெட்ராஸ். பேசிக்கிட்டே இருந்தோம், கூட்டம் தான் கூடும், ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, கடைசியில தர்மடி தான் விழும். இந்த வம்பளம் நமக்கு தேவையில்லை. நீ போமா. பாபு இவ சொல்றது தாரில் ஏறு. பாபு நீ உட்காருமா. ஏய் ஏய் உட்கார செல்வம், பேசாம இரு. சீக்கிரம் உட்காருமா. ஏதன்ற செல்வம் உட்காரம்மா. ஏய் ஐயோ உட்கார முடியல. பாப்பா 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 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு எனக்கு. யோ போயா, கொஞ்சம் பொறுப்பா. சீக்கிரம் ஏறு செல்வம். நடு ரோட்ல இந்த மாதிரிலாம் சீக்கிரம் கிளம்புங்களேன். சிரிச்ச முகத்தோட கிளம்பு. கையை விட்டாத அவன் கையை இறக்கி விட்டான் நடுல பார்த்து. செல்வம் பாய். செல்வம், நான் உங்க ஃப்ரெண்டு முன்னாடி இப்படின்னு பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க. ஊர்ல நீங்க என்ன இன்சல்ட் பண்ணதுக்காக எங்க அப்பா உங்களை ஆளை வச்சு அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கலான்னு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்.
ஜெயா ஏய் ஜெயா ஜெயா உங்ககிட்ட பேச விரும்பல. இது பாரு, உன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். எங்க அண்ணனே வேலையை விட்டு நீக்கணும் இல்லாம ஆளை வச்சு அடிக்கவும் செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல ஜெயா, அது எங்க அப்பா செஞ்ச தப்பு. அப்பாவோ மகளோ, மொத்தத்துல எங்க அண்ணனை ஊரை விட்டு துரத்தியாச்சு. இப்ப திருப்தி தானே? எங்க உங்களை சந்திக்க முடியாம போயிடுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். செல்வம், ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. ராதா, அப்பா எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? அவன் உன்னை கார்ல இறக்கி விட்டுட்டு போனானேம்மா, அதுக்கு முன்னாலேயே வந்துட்டேன். பெத்தவங்களுடைய சொல்ல தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரபுவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறதுக்கு காரணமே பிரபுவோட அப்பா தான். அவரும் நானும் சேர்ந்து சத்தியம் பண்ணிக்கிட்டோம். நீயும் பிரபுவும் கணவன் மனைவியா வாழணும்னு. அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். அப்பா, காலம் பூரா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன், என் கல்யாண விஷயத்தை தவிர. உன்னை மெட்ராஸுக்கு படிக்க அனுப்பி வச்ச காரணமே அறிவு வளர்ச்சிக்கு தான், காதல் வளர்ச்சிக்கு இல்ல. காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ராதா, போட்ட கோட்டுக்குள்ள நிக்கிறது தான் பொண்ணோட லட்சணம். நான் விரும்புற செல்வத்தை அடையிறதுதான் என்னோட லட்சியம். மாப்பிள்ள, நீங்க தீர்காயுசோட செல்வம் கொழிக்க உலகம் பாராட்டுற அளவுக்கு வாழணும். அதை என் கண்ணால பார்க்கணும். இதுதான் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அக்களுக்கு ஆசீர்வாதம். மாப்பிள்ள, என்னுடைய மக ராதாவை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். அங்கிள், நீங்க தேர்வு சொல்லுங்க, நான் தாலிக்கு ஆர்டர் கொடுத்துறேன். ஆர்டர் பண்ணிடலாம். தாலிக்கு முன்னால வேலி ஒண்ணு குறுக்க நிக்குதே, அதுவும் முன்வேலி. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு புரியல. புரியலையா? புரிய வைக்கிறேன். எங்க ஊரை சேர்ந்தவன், இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவன், உங்க எதிர்கால மனைவி என்னுடைய மக ராதா மனச மாத்தி உங்க மானத்தை வாங்க பாக்குறான். மாப்பிள, என்ன அங்கிள் குழப்பறீங்க? குழப்பல, குழம்பி போயிருக்கிறேன். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், உங்க எச்ச சொத்தை தின்றவன், அவருக்கு பேரு செல்வம். அந்த செல்லா காசுக்கு பேரு செல்வம். என்ன மாப்பிளாச்சு? சுட்டுச்சு. ராதா உங்களுக்கு சேரணும்னா செல்வம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். எஸ். கையில் இருக்கிற சிகரெட் விரல சுட்டுட்டா அத கால்ல போட்டு மிதிச்சுதான் ஆகணும். தங்க, கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது இயற்கை. ஆனா காசு இருக்கிறப்ப நாமும் அனுபவிக்கணும், 4 பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா தம்பி. அம்மா இங்க இருக்காங்க. அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. நான் வரேன், போங்க. இந்தாங்க. நாம பிறந்து கஷ்டப்பட்ட இதே கிராமத்துல எந்த மாதிரி பங்களா கட்டி எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த ஆசை நிறைவேறிச்சிருமா? ஆமாப்பா, கடவுள் எப்பவுமே உன்னை நல்லபடியா வாழ வைக்கட்டும். அம்மா, அக்காக்கு இந்த நகையெல்லாம் பத்தாதுல? இன்னொரு 30-40 பவுனுக்கு நகை போட்டா நல்லா இருக்காது? என்னப்பா, என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் நினைச்சு பேச வேண்டாம். இப்ப நான் புது மனுஷன். உங்க கூட 3 ஸ்டீம் போட் ஆர்டர் பண்ணிருக்கேன். அடுத்த வாரம் வந்துடும். நான் வரேம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேலை பண்ண? எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் தம்பி. தம்பி, புதுசா ஒரு பற்ற போடலான்னு உத்தேசம். என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல. என்ன பக்ரிசாமி, என்ன எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? யாராவது ஏழை பொம்பளைங்க வந்து கடன் கேட்டா திட்டுறீங்களா, கொடுக்குறீங்களா? அது அன்னைக்கே விட்டுட்டு தம்பி. நல்லது. சரி, நம்ம வீட்டுக்கும் கடற்கரை பங்களாக்கும் அனுப்புன அரிசிக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? 2000 ரூபாய் சில்லறதான். இந்தாங்க 5000 ரூபாய்.
தம்பி, இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், அப்புறம் கழிச்சுக்கலாம். என்ன பாஸ்கர், என்ன விஷயம்? பண்டிகைலாம் வருது, ஏதாவது செலவுக்கு பார்த்து போகலாம். இந்த ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் கடற்கரை பங்களாக்கு வாங்க. வரட்ட? என்னடா அப்படி முயற்சி பார்த்து கிடக்குற? எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சான், நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு அவன் செல்வம் எழுதுறானா, அவன் எப்படி பணக்காரனானா, அது மாதிரி நாமளும் பணக்காரனாயி தர்மம் பண்ணிடணும். இல்லங்க? ஆமா ஆமா. ஊட்டிக்கு போலாமா? நம்ம ஊர் இல்லடா, நம்ம ஊர் கூரை போட்டிருக்கோம். இது யாரு விடுங்க தெரியல அண்ணே. இன்னும் நினைச்சுங்க கிடைக்கிற. நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிடு. இல்ல, எனக்கு என்ன வேணும்? மச்சான்டா. சரி மச்சான். மச்சான், வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனேன், நீ ஏதாண்டா விழுந்துட்ட. அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு. வலையிட்டவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? தாண்டா, எவனாவது கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரா குருதி திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசணும். வீடு எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடா போடாங்க அந்த பாட்டுல போட்டா இந்த பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை. இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடுத்துட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன் அப்படி வளருங்க? ஏண்டா வளர? அக்கா போட்டோம். ஓட்டியாரே ஓட்டியாரே. ஓரஞ்சரிஞ்சதுன்னா கண்ணம்மா, அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. பாருங்க, இந்த குடுத்துட்டு கலாட்டா பண்றாங்க. போமா, ஏன் குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம குளிச்சுட்டு கலட்ட பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறதா என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. வண்டி வருது. மச்சான், என்னது? யாரையா? இல்ல, கட்ட வண்டி. யார் இது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. செல்வம் நம்ம கிட்ட வலை விட்டானே, அவரு கோட்டு சுட்டலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இதை கலட்டி போட்டுக்கிறோம். வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடுவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழி விடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. சத்தியமா எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. நீ போக அடிச்சிட்டு போறியா? மச்சான், நீ அழிவாத, எனக்கு அழிய வேணும். லெக்ஸ ஃபாலோ பண்ணுங்க. That's it. Yes. மாஸ்டர், இந்த மாசம் தேன் பணம் என்ன பெரிய பணம்? மாசம் மாசம் மந்த்லி ஃபீஸ் கொடுக்கிறது பெருசு இல்ல. கரெக்ட் டைத் கிளாஸ் வரணும். ஓகே, கோ. ரெடி ரெடி. நல்லா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. மூமெண்ட்ஸ் ரெடி. 1 2 3 4. ஜெயா, இங்க வா. நேத்துக்கு ஒரு மூமெண்ட். ஸ்டாப் ஸ்டாப். நேத்துக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுத்தேன். அது ஆடு. ரெடி. அந்த கேசட் திருப்பி போடுப்பா. ரெடி. 1 2. ஓகே, இதோட பெட்டரா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு மூமெண்ட் காட்ட போறேன். எல்லாரும் பாருங்க. ரெடி. ஆமா, இப்படி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணணும். இந்த மூமெண்ட் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வேற மூமெண்ட். ஓகே,
வெளிநாட்டுல இருந்து வந்த டேப் ரெக்கார்டர்ஸ், வீடியோ கேசெட்ஸ், டெக்ஸ் இதெல்லாம் நம்ம ஊர் கடற்கரை காட்டுல இருக்கு. அதை நம்ம வேன்ல ஏத்துங்க. நம்ம ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தேவனூர் செக் போஸ்ட்ல நம்ம வேனை சரக்கோட மடக்கி பிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கணேஷ் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கு முந்தி அங்கிருந்து தப்பிச்சு 5 கிலோமீட்டர் போனதும் அந்த ஸ்கூல் வேன்ல இருக்கிற சரக்க மறுபடியும் நம்ம வேனுக்கு மாத்திருங்க. அந்த ஸ்கூலுக்கு டொனேஷனா இந்த 20,000 கொடுத்துருங்க. சரிங்க. நம்ம வேன்ல இருக்கிற சரக்க முதல்ல உத்தம் சந்த் கிட்ட ஒப்படைச்சதும் எனக்கு போன் பண்ணுங்க. அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா? வெயிட் பண்ண சொல்ல வரேன். சரிங்க சார். அண்ணா உங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப தூரம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தூரமா? நாம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் கூட இல்லையே. நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. பரவாயில்ல, நான் உங்க கூட விளையாட வரல. மிஸ்டர் செல்வம், செல்வத்தை சேர்க்கறதுலயே குறியா இருக்கிற உங்களுக்கு நீங்க போற பாதையும் செய்யற தொழிலும் சட்ட விரோதம்னு தெரியாது? தெரியும். கஸ்டம்ஸோட கண்ணை குத்திட்டு கடத்தல் தொழில் செய்யலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ, கண்ணும் கருத்துமா தான் இந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். சட்டத்தை ஏமாத்தினவங்க யாருமே நிரந்தரமா தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் செல்வம். நீங்க சொல்றது தப்பு இன்ஸ்பெக்டர். சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ கொலையாளிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ லஞ்ச பேர்வழிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ பதுக்கல் ஆசாமிகள் நிரந்தரமா தப்பிச்சிருக்காங்க. நீங்க செய்யற தொழிலை நியாயப்படுத்துறதுக்காக காரணங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற உங்க திறமையை நான் பாராட்டுறேன். பட் உங்களை பிடிக்காம விட மாட்டேன். சென்னையில இருந்து முல்லப்பட்டினம் வர இந்த செல்வத்தை ஃபாலோ பண்ற உங்க விடாமுயற்சியை நானும் பாராட்டுறேன். பட் ஆதாரம் இல்லாம எந்த ஸ்மக்லரையும் பிடிக்க சட்டத்துல இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரத்தோடைய உங்களை நான் பிடிச்சு காட்டுறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர், காஃபி சாப்பிட்டு போலாமே? அப்கோர்ஸ், பாயசமே சாப்பிடுறேன். உங்களை அரெஸ்ட் பண்ண அப்புறம். மிஸ்டர் செல்வம், கழுகு பார்வையில மாட்டின கோழி குஞ்சும் கஸ்டம்ஸ் பார்வையில மாட்டின ஸ்மக்லர்ஸும் தப்பிச்சதே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓ, நீங்க தான் செல்வத்தோட அம்மாவா? ஆமா. நீங்க அவருடைய எல்டர் சிஸ்டர். நீங்க இவங்க ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க ஹிஸ்டரியே என் கையில இருக்கு. நான் தான் உங்களை மெட்ராஸ்ல இருந்து ஃபாலோ பண்றவனாச்சே. பெஸ்ட் ஆஃப் லக். என்னப்பா இது? ஒண்ணுமா இன்ஸ்பெக்டர்? அதான் தெரியுதே. செல்வம், எத்தனையோ முறை சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன். இந்த தொழிலை விட்டுருப்பா. அம்மா, பயந்தவன் பட்னி கடந்துதான் சாகணுங்கிற தத்துவம் உங்களுக்கு புரியாது. நேர்மை சோறு போடுன்னு உனக்கு தெரியாதா? அந்த நேர்மை நான் செய்யற தொழிலையும் இருக்குமா? செல்வம். அம்மா, சட்டத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆமாப்பா, சட்டத்துக்கு நாம் பயந்துதானே ஆகணும். சட்டம்
நாம பசி பட்னியா கடந்த நேரத்துல எந்த சட்டம் நமக்கு சோறு போட்டுச்சு? 3 பவுன் நகை இல்லாம அக்கா வாழ வெட்டியா வந்த நேரத்துல எந்த சட்டம் அக்காவை வாழ வச்சுச்சு? அம்மா, அன்னைக்கு சொன்னதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். என்னைக்கு நான் நினைச்சது நிறைவேறுதோ அன்னைக்கு நிச்சயமா இந்த தொழிலை விட்டுருவேன்.